Good morning students. Next lesson vector algebra. So vector algebra exercise 8.1 represent graphically the displacement of 45 centimeter 30 degree north of east. இதை நாம கிராஃபிக்கலா எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்றத கேட்டிருக்காங்க. The displacement of 45 centimeter of 30 degree north of east. Second one 80 kilometer 60 degree south of west. ஸோ நமக்கு இந்த டைரக்ஷன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் அப்படின்ற டைரக்ஷன் போட்டுக்கோங்க. இந்த டிகிரி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி செகண்ட் ஆஃப் நார்த் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னும் போது ஈஸ்ட்லேருந்து ரொட்டேட் பண்ணுங்க. ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறதுலேருந்து ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இப்போ நார்த் ஆஃப் ஈஸ்ட்னா ஈஸ்ட்லேருந்து நார்த்து நோக்கி ரொட்டேட் பண்ணுங்க. எவ்வளவு 30 டிகிரி. ஸோ இப்போ ஈஸ்ட் டு நார்த்து 30 டிகிரி. எவ்வளவு சென்டிமீட்டரு 45 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் 45 சென்டிமீட்டர். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம நோட்டேஷன் பண்றோம். ஸோ ஈஸ்ட் நார்த் ஆஃப் ஈஸ்ட்னும் போது ஈஸ்ட்ல இருந்து நார்த் நோக்கி 30 டிகிரிக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர்ல ரொட்டேட் பண்றீங்க. செகண்ட் ஒன் 80 கிலோமீட்டர் 60 டிகிரி சவுத் ஆஃப் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சவுத் ஆஃப் வெஸ்ட்னும் போது நீங்க வெஸ்ட்ல இருந்து சவுத் நோக்கி ரொட்டேட் பண்றீங்க. ஸோ இப்போ வெஸ்ட்ல இருந்து சவுத் நோக்கி எவ்வளவு டிகிரி 60 டிகிரிக்கு தென் எவ்வளவு கிலோமீட்டருங்க 80 கிலோமீட்டர். ஸோ எதுல இருந்து வெஸ்ட்ல இருந்து, ஸோ வெஸ்ட்ல இருந்து சவுத் வரைக்கும். அப்போ அதனால வெஸ்ட்ல இருந்து சவுத் நோக்கி இப்படி போட்டுருக்க மாதிரி ஏற மாதிரி 60 டிகிரி. இந்த டிஸ்டன்ஸ் அளவு 80 கிலோமீட்டர். இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 8.1 இருக்கும். இதே மாதிரி தான் எப்படி ரொட்டேட் பண்ணி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தது அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 8.2ல கொஸ்டின்ல if a vector and b vector are represented by two adjacent sides of the regular hexagon. ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன்ல a vector b vector அப்படின ரெண்டு சைட்ஸை ரெப்ரசன்ட் பண்றாங்க. இந்த ரெண்டு சைட்ஸ் என்ன சைட்ஸ் சொல்றாங்க adjacent sides of a regular hexagon சொல்லிட்டு then find the vectors represented by other sides. find the vectors represented by other sides அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப ரிமைனிங் இருக்கிற சைட்ஸோட இந்த ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸோட சைட்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெகுலர் ஹெக்ஸகன்ல அட்ஜசன்ட் சைட்ஸை ஏ வெக்டார் பி வெக்டார்னு கொடுத்துட்டு மீதி இருக்கிற சைட்ஸ் எல்லாம் எப்படி வெக்டார்ல ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் 1 2 3 4 5 6 இது இருக்கும். ஸோ ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அதில் நாமளாக என்ன பண்ணுறோம் அட்ஜசன்ட் சைட்ஸை ஏ வெக்டார் பி வெக்டார்னு சொன்னால இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெகுலர் ஹெக்ஸகனுக்கு நேம் கொடுக்குறோம். ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னு நேம் கொடுத்துட்றோம். அதில் அட்ஜசன்ட் சைட்ஸை ஏபி இந்த ஒரு சைடு ஏ வெக்டார்னும் அதுக்கு அடுத்து அட்ஜசன்ட் சைட்னா அடுத்தடுத்து அதை பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏபி வெக்டாரை ஏ வெக்டார்னும் பிசி வெக்டாரை பி வெக்டாரும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா ஃப்ரம் த டயக்ராம் the line AB is parallel to DE. AB is parallel to DE. அதாவது இந்த ABயும் இந்த D என்னவா இருக்குது parallel-ஆ இருக்குது. ஆனா இந்த AB இந்த டைரக்ஷன்ல போகுது, DE இந்த டைரக்ஷன். அப்ப ரெண்டும் என்ன டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். பட் ரெண்டுமே parallel தான் பட் ஆப்போசிட் டைரக்ஷன்றனால ஸோ இது வெக்டர் சேமா இருந்தாலும் மேக்னிடியூட் என்னவா இருக்கும்னா டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஏபி வெக்டார் ஏ வெக்டாரா இருந்துச்சுன்னா அப்போ டிஇ வெக்டார் என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஏ வெக்டாரா இருக்கும். என்னவா இருக்கும் மைனஸ். சேம் டைரக்ஷனா இருந்தால் அப்படியே ஏ வெக்டார்னு போட்டுருக்கலாம். பட் இது ஆப்போசிட் டைரக்ஷன்னால அப்போ டிஇ வெக்டார் நம்ம என்னன்னு சொல்லியாச்சு மைனஸ் ஏ வெக்டார். நம்மளோட மெயின் கான்செப்ட் இந்த ரெண்டு வெக்டார்ஸ் தெரிஞ்சிச்சு. மீதி இருக்கிற சைட்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்க இப்போ டி வெக்டாரும் ஏபி வெக்டாரும் parallel. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்றனால மைனஸ் ஏ வெக்டார். அதே மாதிரி தான் இஎஃப் வெக்டார். ஸோ இஎஃப் வெக்டார் எங்க இருக்கு பாருங்க இஎஃப் வெக்டார் is parallel to BC vector. EF vector is parallel to BC vector. ஆனா BC vector இந்த டைரக்ஷன்ல போகுது. then EF vector downwardல இருக்குது. so same தான் parallel தான் பட் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன்னால EF vector நம்ம என்ன எழுதிக்கலாம் minus B vector. so அப்ப இது minus B vector கிடைக்குது, இது minus A vector கிடைக்குது. so இப்ப ரிமைனிங் போலாம். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ABC நமக்கு ஆல்ரெடி தெரியும். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் இன்ட்ரோடக்ஷன்ல ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் பற்றி படிச்சிருக்கோம். இன் ஏபிசி என்னன்னு சொல்லலாம்னா ஏதாச்சும் சம் ஆஃப் டூ சைட்ஸ் ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் சைடோட ரிவர்ஸ் ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். அதாவது ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னா ரிவர்ஸ். அதாவது ஏபி பிசி சி எப்படி தானே வரணும். அப்போ ரிவர்ஸ்னா என்னது இப்படி. ஸோ அப்போ ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AC vector. இதுதான் triangle of addition. அப்ப AC vector is equal to AB vector plus
BC வெக்டார். அப்ப நமக்கு தெரியும் AB வெக்டார்ன்றது A வெக்டார், BC வெக்டார்ன்றது B வெக்டார். therefore AC வெக்டார் is equal to A வெக்டார் plus B வெக்டார். ஓகேவா? அடுத்து நம்ம இங்க வரோம் AD. இந்த AD யோட லெந்த் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 times of BC ஆ இருக்கும். நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், டயகிராம் டிரா பண்ணி. இந்த AD யோட லெந்த் எப்படி இருக்கும்னா 2 times of BC ஆ இருக்கும். therefore AD vector is equal to 2 times of BC vector. நமக்கு BC vector ஆல்ரெடி தெரியும், என்னது 2B vector. therefore AD vector is equal to 2B vector எழுதிக்கலாம். AD vector is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம் 2B vector. நம்ம ரிமைனிங் சைட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரோம். AD vector 2B vector கண்டுபிடிச்சிருக்கோம், AC vector A plus B vector கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ நான் ட்ரையாங்கிள் ACD எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்து அதே ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா AC vector plus CD vector is equal to AD vector. reverse AC vector plus CD vector is equal to AD vector. so AD vector equal to AC vector plus CD vector. so AD vector equal to AC vector plus CD vector. அப்ப AD vector ன்றது 2B vector, AC vector நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், A vector plus B vector. CD vector நமக்கு தெரியாது, அதனால CD vector அப்படியே வச்சுக்கலாம். so அப்ப CD vector is equal to 2B vector, இது பிளஸ் இன்சைட் இருந்துச்சுனா மைனஸ் A vector minus B vector. அப்ப CD vector is equal to 2B ல ஒரு B போச்சுனா B, therefore B vector minus A vector. so இந்த போர்ஷனை கண்டுபிடிச்சாச்சு, B vector minus A vector. திருப்பி நம்ம என்ன சொல்லலாம், the CD vector is parallel to என்னன்னு சொல்லலாம் FA vector. CD vector is parallel to FA vector. once again CD upல இருக்கு, FA downல இருக்கு, therefore minus. therefore FA vector is equal to minus of CD vector. அப்ப minus of B vector minus A vector. இந்த மைனஸ் உள்ள போச்சுனா மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ். அப்ப A vector minus B vector. அப்ப FA vector கண்டுபிடிச்சாச்சு, A vector minus B vector. so அப்ப எல்லா சைட்ஸும் பாருங்க, இது ரெண்டு ஆல்ரெடி கொடுத்தது, இது நம்ம இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுது. அப்ப ரிமைனிங் இருக்கிற எல்லா சைட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. therefore the other sides of the regular hexagons are CD vectorன்றது BD vector, B vector minus A vector, D vectorன்றது minus A vector, and EF vectorன்றது minus B vector, FA vectorன்றது A vector minus B vector.